அனைவருக்கும் வணக்கம். விஷ்கம்பம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுடைய குணநலம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். விஷ்கம்பம் நாம யோகத்துல பிறந்தவங்க எதிரியை சுலபமா வெற்றி கொள்பவர்களா இருப்பாங்க. பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத முன்னாடியே யூகித்து சொல்லக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். எதுலயும் ஏமாறவே மாட்டாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, சுதந்திரமா செயல்படணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆளுமை திறன் அதிகமா இருக்கும். அதீத மன உறுதியோட இருப்பாங்க. எந்த ஒரு செயலையுமே ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இப்படி செஞ்சா இந்த வேலை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறவங்க எந்த வேலையை செஞ்சாலும் இப்படி செஞ்சா இது இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத யூகிச்சு கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய அளவில் இவர்களுடைய செயல்திறன் இருக்கு. சொந்தமா உழைச்சு அசையாத சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. போராட்ட குணம், கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி, இத மூணுமே இவங்க கூடவே பிறந்தது. இளமை காலத்துல கல்வி சரியா கிடைக்காது இவங்களுக்கு. ஒண்ணு குடும்ப சூழ்நிலை காரணமா கல்வியை கைவிட்டிருப்பாங்க, இல்லனா படிப்புல அவ்வளவா நாட்டம் இருக்காது. உயர் அந்தஸ்துல உயர் அதிகாரிகளா இருக்கிறவர்களுடைய நட்பு கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அனுபவத்தினால ஆசானா ஆகிறவர்கள் இந்த விஷ்கம்பம் யோகத்துல பிறந்தவங்க. விஷ்கம்ப யோகத்துடைய அதிதேவதை யமன். இந்த யோகத்துல பிறந்தவங்க யமனை வழிபடுறதுனாலையும் சனிக்கிழமைகள்ல கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறதுனாலையும் இவர்கள் வாழ்க்கையில போதுமான அளவு செல்வங்களை சேர்க்க முடியும். தன்னம்பிக்கை வளரும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல இருக்கிற கம்பத்து இளையனார் கோவில்ல சென்று வழிபடுறதுனால இவர்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன தடை இருக்கோ அது அத்தனையுமே விலகி வாழ்க்கையில ஒரு நல்ல சுபிக்ஷமான நிலையை பெற முடியும். சனி பிரதோஷம், சரபேஸ்வரர் வழிபாடு, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு முறைகள்.